குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு திங்கட்கிழமை. திங்கட்கிழமை 16/6/2025 ஜூன் மாதம் திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 2ஆம் நாள். இன்றைக்கி பஞ்சமி திதி. பஞ்சமி திதினாவே வாராகி தாயார் வராக பெருமாளுக்குரிய அந்த நாளே. நமக்கு வீடு நிலம் காடு வேணும்னா நிச்சயமாக நீங்கள் வாராகி தாயாரை வழிபாடு பண்ணுங்க. சோழர் காலத்து கோவில்கள் எல்லாமே வாராகி தாயாருக்குன்னே ஒரு தனி சன்னதியே இருந்தது. அவிட்ட நட்சத்திரம், தியாஜிதம், திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் வடையாப்பற்று உற்சவம், திருத்தணி முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம், சுப முகூர்த்த நாள். இன்றைய சூரிய உதயம் 5:54, மிதுன நாளிகை 5:05, திதி சூன்ய திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன் வந்துட்டாரு. மேஷத்துக்கு சுக்கிரன், ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை. மிதுனத்தில் குரு, சூரியன், புதன். சிம்மத்தில் கேது, செவ்வாய். செவ்வாய்ங்கிற போது ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் செவ்வாய். அதனால் சிம்மராசிக்காரர்களுடைய கணவர் அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பெண்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். கும்பத்தில் சனி, ராகு. தன்னலமில்லா உழைப்பவன் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருப்பான். நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 6 to 7:30, மாலை 4:30 to 6:30. கௌரி நல்ல நேரம் 9:30 to 10:30, மாலை 7:30 to 9:30. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 9 to 10:30. ராகு காலம் 7:30 to 9. குளிகன் 1:30 to 3. யமகண்டம் 10:30 to 12. இன்றைய ராசி பலன்: மேஷம் வெற்றி, ரிஷபம் சுகம், மிதுனம் அமைதி, கடகம் நன்மை, சிம்மம் நிம்மதி, கன்னி பீடை, துலாம் சிக்கல், விருச்சிகம் ஆதரவு, தனுசு தோல்வி, மகரம் சாந்தம், துன்பம் முயற்சி, மீனம் பாசம். சந்திராஷ்டமம் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். நாளைய விசேஷங்கள் சஷ்டி விரதம் நாளைக்கு. வீரவாஞ்சிநாதன் நினைவு நாள் நாளைக்கு. அதனால் ஒரு சிறந்த தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமமானவர். முருகப்பெருமானுக்குரிய ஒரு நல்ல நாளே. செவ்வாய் பூமிக்காரகன் முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு நாளே. அன்றைக்கே நமக்கு சஷ்டி விரதம் வருது. ரொம்ப 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 சிறப்பான ஒரு நாள். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். நம்ம பாரம்பரிய ஜோதிடமும் பலன் கூறும் விதிகளும். பாதகாதிபதி என்பது விதி. சரம், ஸ்திரம், உபய லக்னம்னு இருக்கு. சரலக்னங்களுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம், ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம், உபய லக்னங்களுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். பாதகஸ்தானத்தில் நிற்கும் கிரகம் பாதகாதிபதி நிற்கும் வீடும் தோஷமாகிவிடும், கெடுக பலனை செய்யும். பாதகாதிபதி சூரியன் பிதுர்தோஷம் ஏற்படும். பாதகாதிபதி சந்திரன் மாதுர்தோஷம் ஏற்படும். பாதகாதிபதி குரு சாபம் ஏற்படும். பாதகாதிபதி லக்னாதிபதி திருஷ்டி தோஷம் ஏற்படும். பாதகாதிபதி 2ஆம் மாதி வாக்கு தோஷம் ஏற்படும். பாதகாதிபதி மாந்தி போர்மாதி பிரேத தோஷம் ஏற்படும். பாதகாதிபதி 6 மாதி தொடர் செய்வினை தோஷம் ஏற்படும். இப்படி பலவித தோஷம் ஏற்படும்.
சுக்கிரனால் கேந்திராதிபத்திய தோஷம் பெறும் லக்கினங்கள். மேஷ லக்னம் சுக்கிரன் 2-7, கடக லக்னம் சுக்கிரன் 4-11, சிம்ம லக்னம் சுக்கிரன் 3-10, விருச்சிக லக்னம் சுக்கிரன் 7-12, மகர லக்னம் சுக்கிரன் 5-10, கும்ப லக்னம் சுக்கிரன் 4-9. மேஷ விருச்சிகம் ஆகிய இந்த 2 லக்னங்களுக்கும் சுக்கிரன் கலத்திரக்காரனாகவும் கலஸ்திர ஸ்தானாதிபதியாகவும் காதல் விஷயங்களில் ஏமாற்றம் அளிக்கும். கடகத்தில் குரு உச்சம். இங்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு உச்சம் பெறுகிறார். எனவே தோஷம் உச்சமடைந்துள்ளது. இங்கு ஹம்சயோகம் ஏற்படும் ஏதுமே. எனவே முழுவதும் தோஷக்காரனாக தேர்க. திருமண தோஷம் கண்டிப்பாக பாதிப்படும். தொழில் பணவரவு பாதிக்கும். கோச்சாரத்தில் சனி ஒவ்வொரு இடத்திலும் சஞ்சரிக்கும் போது நடைபெறும் பலன்கள் இதில் கூறப்பட்டுள்ளன. இது சந்திரன் என்ற ராசியை வைத்தும் கணக்கு விடப்பட்டுள்ளது. ஏதாவது ஒரு வகையில் முதல் இடத்தில் சனி, சந்திரன் மேல் சனி, ஜென்மச்சனி, ஏதாவது ஒரு வகையில் கலகம் உண்டாகும் சூழ்நிலை ஏற்படும். 9 10க்கு உடையவர்கள் அது சேர்ந்து இருந்தால்க்கா 9-10 கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் ஆன்மீகத்தில் மிகுந்த ஒரு நாட்டம், கோவிலே கட்டுவாங்க. எந்த ஒரு அதிக நாட்டம் உடையவர்களாக இருப்பாங்க. 9-10 உடையவன் சேர்ந்து இருந்தால் அந்த ஒரு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இருங்க, இதில் எழுதி போராட்டமின்றி பூந்தோட்டம் இல்லை. விதை விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதைகள் உறங்காது. அவன் விதைத்த விதைகள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். போராட்டமின்றி பூந்தோட்டமில்லை. வாழ்வின் சுவையே பிரச்சனை. அதில் எதிர்கொண்டு வெற்றியடைய வேண்டும். கன்னியில் செவ்வாய் கடலும் வற்றிப் போகும். 10ல் ஒரு பாவியேனும் இருக்க வேண்டும்.
அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. நம்பினார் கெடுவதில்லை. இது 4 முறை தீர்ப்பு. Black color is sentimentally bad, but every blackboard makes the student's life bright. அப்துல் கலாம். அதாவது பிளாக் போர்டுங்கிறது சென்டிமெண்ட்டாக நம்ம கருப்புங்கிறது விரும்ப மாட்டோம். ஆனால் ஒவ்வொரு பிளாக் போர்டும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பிரைட் ஆக்குதுங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போதும், நான் வேறு ஒன்றும் கேட்கல. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நன்றி நன்றி.